அலட்சியம் செய்தமைக்காக மரண தண்டனை விதிக்கப்படுவதில்லை. மாறாக குற்றவியலின் உச்சகட்டத்துக்கே மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. உளவு தகவல்கள் கிடைக்காமல் நாட்டிலே ஈஸ்டர் தாக்குதல் நடாத்தப்படவில்லை. ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தரவுக்கான மரண தண்டனை தொடர்பில் அலி ஷப்ரி அதிர்ச்சி தகவல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் பொழுது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனை தொடர்பில் முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய ஃபேஸ்புக்கிலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செய்திருக்கின்றார். முதலாவது நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், உண்மை என்னவென்றால் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு முன்னரே உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்திருந்தன. இந்த துயரம் உளவுத்துறை தகவல்கள் கிடைக்காமையினால் நேரவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பை பேண பொறுப்பளிக்கப்பட்டவர்கள் அந்த தகவலின் அடிப்படையில் செயற்பட தவறிமின் காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த நிறுவன தோல்வி நூற்றுக்கணக்கான அப்பாவி உயிர்களை பழி வாங்கியது. இத்தகைய பேரழிவு மீண்டும் ஒருபோதும் நிகழாமல் உறுதிப்படுத்துவதற்கு இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே போன்று இருப்பினும் குற்றவியல் பொறுப்பானது அறநெறி, நிர்வாக மற்றும் அரசியல் பொறுப்புகளிலிருந்து எப்போதும் வேறுபடுத்தி பார்க்கப்பட வேண்டும். மீண்டும் அதனை குறிப்பிடுகின்றேன். அதாவது குற்றவியல் பொறுப்பானது அறநெறி, நிர்வாக மற்றும் அரசியல் பொறுப்புகளிலிருந்து எப்போதும் வேறுபடுத்தி பார்க்கப்பட வேண்டும். மரண தண்டனை விதிக்கப்படுவதை நான் மறுக்கின்றேன். எனது கவலை பொறுப்பு கூறலின் அவசியம் பற்றி அல்ல, மாறாக குற்றவியல் பொறுப்பு எந்த சட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததோ அது பற்றியதாகும். அதே போன்று அவர் குறிப்பிடுகின்றார், அலட்சியம் எவ்வளவு தீவிரமானதாக இருந்தாலும், கடமை தவறல் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டிருந்தாலும் அவை வழக்கமாக கொலை அல்லது கொலை முயற்சி போன்ற குற்றங்களுக்கு தேவையான மனநிலையாக கருதப்படுவதில்லை. எவ்வளவுதான் குற்றத்துக்குரியராக இருந்தாலும் ஒரு செயலை செய்ய தவறுவது என்பது கொலை செய்யும் நோக்கத்துக்கோ அல்லது கொலையை எளிதாக்கும் நோக்கத்துக்கோ சமமாக மாட்டாது. ஒருவேளை தீர்ப்பு அலட்சியம் அல்லது கடமை தவறிமை என்பதற்காக இருந்தால் இறுதி தண்டனையை வழங்குவதற்கான சட்டபூர்வ அடிப்படை மிகவும் கூர்ந்து பரிசீலிக்கப்பட வேண்டும். அலட்சியத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்படுவதில்லை. மாறாக குற்றவியல் பொறுப்பின் உச்சகட்ட குற்றங்களுக்கே அது விதிக்கப்படுகின்றது. கொலைக்கான குற்றவியல் மனநிலை நிரூபிக்கப்படவில்லை என்றால் மரண தண்டனையை நியாயப்படுத்துவது சட்டத்தின் ஒரு தீவிரமான கேள்வியாகவே அமைகின்றது. நீதி பொறுப்பு கூறலை கோருகின்றது. அதே போன்று நீதியானது குற்றவியல் சட்டவியலின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். அதனையும் நீதி கோருகின்றது. வலுவான உணர்ச்சிகளை தூண்டும் வழக்குகளிலேயே நீதிமன்றங்கள் எவ்வித பயமோ தயவோ இன்றி இக்கோட்பாடுகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சருடைய இந்த கூற்றின் அடிப்படையிலே இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுகின்ற விடயம் உளவுத்துறை மூலம் அறிய கிடைத்திருந்தாலும் கூட அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே அலட்சியமாக செயற்பட்ட என்ற குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது, பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு. ஆனாலும் இவர்களுக்கான இந்த தண்டனை அலட்சியத்துக்காக, அவர்கள் இது சம்பந்தமாக கவனம் செலுத்தாமல் செயற்பட்டமைக்காக மரண தண்டனையை விதிக்க முடியாது என்றுதான் அலி ஷப்ரி முன்னாள் அமைச்சர் கூறுகின்றார். அதாவது ஒருவர் கொலை செய்திருந்தால் அல்லது கொலைக்கு உடந்தையாக இருந்தால் வழங்கப்படுகின்ற தண்டனைக்கும் அலட்சியத்துக்காக வழங்கப்படுகின்ற தண்டனைக்கும் இடையிலான வித்தியாசம் காணப்படுவதாகத்தான் அவர் இந்த கருத்தின் மூலம் கூறுகின்றார். ஆகவே உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் அது சம்பந்தமாக பொறுப்பின்றி செயற்பட்டமை உண்மையாக இருந்தாலும் கூட இந்த தண்டனை அவர் பார்க்கின்ற பொழுது இவ்வாறாக மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கான விடயம் இங்கு இல்லை. அதாவது அலட்சியத்துக்காக மரண தண்டனை விதிக்க முடியாது என்றுதான் முன்னாள் அமைச்சர் கூறுகின்றார். நேற்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னர் இன்றும் பல இடங்களிலே இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு சம்பந்தமாக விமர்சனங்களை முன்வைக்க முடியாது என்றாலும் கூட இது சட்டத்தின் அடிப்படையில் இது இவ்வாறாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி சில பார்லமெண்ட் உறுப்பினர்களும் கூட இன்று கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே மேன்முறையீடு செய்யப்போவதாக கூறுகின்றார்கள். ஆகவே அனைத்து விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது நீதிமன்றத்தால்
நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விடயத்திலே பல்வேறு கருத்துக்களை தற்பொழுது அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்ட நகர்வுகளும் மிகவும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நேற்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர், அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எம்.எஸ். பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நன்றி.